இந்த பிக்சர் ஒரு வாலிப தம்பிய இதே போஸ் கொடுத்து நிற்க சொல்லி இதை ஸ்கெட்ச் பண்ணி அந்த பிக்சரை 1970 இதை நான் வரைஞ்சேன். இதனுடைய பிரிண்டிங் பிக்சர் இது ஒரிஜினல் அந்த ஸ்டுடியோவிலே இருக்கும்னு நினைக்கிறேன். எமில் ஜபசிங் நாங்கள் எல்லாம் ஒன்றா ஊழியம் செய்யிட்டு இருந்தோம். 1968 இன்னைக்கு வரைக்கும் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 1968 இதை வரைஞ்சிருப்பேன். அவங்க ஸ்டுடியோவிலே அவனை நிற்க சொல்லி நடு இரவு இந்த பெயிண்டிங்கை நான் போட்டேன். இன்றைக்கு 2026 இந்த பழைய காப்பியை நான் பார்க்குறேன். எல்லாரும் யூஸ் பண்ண பிறகு தெரிஞ்சிருவாங்க. ஆனால் இது இவங்க ஸ்டுடியோவில் பாதுகாக்கப்பட்டு வருது. ஏராளமான மிஷனரிகளின் லைன் டிராயிங்ஸ் அந்த காலத்தில் நாங்கள் ட்ரை பண்ணி வாங்கினோம். லைன் டிராயிங்ஸ், கலர் பிரிண்டிங் அந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக கிடையாது. அந்த லைன் டிராயிங்கை தான் அதுவும் சின்னதாக அவங்க பிரிண்டிங்கில் அந்த லைன் டிராயிங்ஸ் இருந்து ரேனியஸ் ஐயருடைய படம், அதுபோல் பழைய படங்களை கலர் பண்ணேன். இன்றைக்கு அந்த படங்களை அநேகர் வீட்டில் வச்சுருக்காங்க. நான் ஒரு காலத்தில் இந்து விக்கிரகங்களுடைய படத்தை சிவகாசியில் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் பல 100 படங்களை விளம்பரத்துக்காக பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்தியாவில் உள்ள எல்லா ஹிந்து விக்கிரகங்கள் படங்களை கேலண்டருக்கோ அநேக இந்துக்கள் பூஜை அறையில் வைக்கிறதுக்கோ என்கிட்ட வரைஞ்சிட்டு போயிருக்காங்க. ஒரு நாள் ஒரு ஆலயத்துக்கு சென்றபோது விக்கிரகங்களை உருவாக்கிறவன் சபிக்கப்பட்டவன். அந்த போதகர் அதை பிரசங்கம் பண்ணார். என்ன அந்த ஆலயத்துக்கு ஒரு நண்பர் கூட்டு போகும்போது அதை நான் கேட்டேன். அதுக்கு பிறகு என் மனசில் சபிக்கப்பட்டவன், ஆனால் அந்த தொழிலை விட்டுட்டு வேற தொழிலுக்கு வரலான்னு சொல்லி அநேக முறை யோசித்தேன். ஒரு நாள் வேலை செய்தால் பல 1000 ரூபா கிடைக்குது. அந்த தொழிலை விட எனக்கு மனசு இல்லை. ஒரு தூத்துக்குடியிலிருந்து ஒரு சகோதரர் என்னுடைய ஸ்டுடியோக்குள்ளே வந்து, நீ சபிக்கப்பட்டவன், என் ஆர்ட் ரூம்குள்ளே வந்து அவர் சொன்னார், விக்கிரகங்கள் தெய்வத்துக்கு பிரியமில்லாதவைகள்,
எனக்கு சுவிசேஷத்தை அவர் சொன்னார். ஆனால் அதை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. இது கலை, இது இல்லைன்னா நான் என்ன தொழில் செய்வேன்? ஆனால் எனக்கு கர்த்தரை சொன்னவர் ஒரு நாள் ராத்திரி என் கதவை தட்டினார். அப்போ நான் சரோஜா தேவியினுடைய படத்தை பெரிய சைஸில் வரைஞ்சிட்ருக்கேன். அவர் கதவை தட்டின உடனே நீங்கள் யாருன்னு கேட்டேன். அவர் பேரை சொன்ன உடனே அந்த படத்தை எடுத்து ஒரு மறைவான இடத்துல சொருகி வச்சுட்டேன். கதவை திறந்தேன். ஆனால் வந்த உடனே அவர் கண் அங்கே தான் போச்சு. அவர் அதை அப்படியே எடுத்துட்டார். நீங்கள் இன்னும் விக்கிரகத்தை வரைகிறீங்களா அப்படின்னு கேட்டார். நான் பதில் சொல்லலை. ஆனால் அவர் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். அந்த ராத்திரி நீ ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து உங்ககிட்ட அமைதியா சொல்லிக்கிட்டே இருந்தேன், நீ கேட்கல. நீ அந்த ஊழியக்காரனுக்கு பயப்படுற. நானும் உன் பக்கத்திலே நின்று இது வேண்டாப்பா, இந்த தொழிலை விட்டுருன்னு சொல்லி அமைதியான ஒரு ஆவி குரல், பரிசுத்தாவியானவரின் குரல் ஸ்கெட்ச் போட்ட நேரத்தில் இருந்து அமைதியா பேசுறாரு. அதை நான் லட்சியம் பண்ணல. ஆனா அந்த பிரசங்கியார் கதவை தட்டுறன்னு உடனே அந்த படத்தை நீ ஒழிச்சு வைக்கிறிய. அவருக்கு பயப்படுற நீ உன் பக்கத்திலே அமைதியா நான் சொன்னேன். அவருக்கு பயப்படுற நீ உன் பக்கத்திலே நிற்கிற, எனக்கு நீ பயப்படலை. ஆண்டவர் உணர்த்தினார். ஏராளமான இந்து விக்கிரக படங்களுடைய ஸ்கெச்சஸ், ஒரிஜினல்ஸ் அதெல்லாம் அந்த ரூமில் இருக்கு. அதெல்லாம் பூசி போட்டு மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வச்சேன். இந்த கைகள் இனி பேய்க்கு உதவி செய்யாது. இயேசுவுக்கே இந்த கைகள் சொல்லி அவர் போன பிறகு முழங்கால் போட்டு இனி இந்த விரல்கள் இயேசுவை மகிமைப்படுத்தும். 1970 எரித்தேன். இப்போ 2026 நான் நினைக்கிறேன் 50 ஆண்டுகளுக்கு மேலாயிற்று. அதுக்கு பிறகு நான் விக்கிரகங்களை இந்த விரல் வரையல்ல, பழைய தொழிலை எரிச்சிட்டேன். அன்றைக்கு எமில் ஜெபசிங் அண்ணன் ஒரு காரியத்துக்காக என்னை பார்க்க வந்தார். அவரும் நானும் முழங்கால் போட்டு இந்த பிரதிக்ஞையை செய்து கொண்டோம். அன்றைக்கு எம்எல் அண்ணன் கேட்டாங்க, நீங்க ஆண்டவருக்கு தேவை, உங்க கைகள் ஆண்டவருக்கு தேவை, கொடுப்பீங்களான்னு கேட்டார். எமில் ஜெபசிங் அண்ணனும் நானும் முழங்கால் படியிட்டு, இனி இந்த கை விக்கிரகத்தை வரையாது, இயேசுவுக்கு சொந்தம். அந்த காலத்தில் எஃப்எம்பிபியில் ஒரு குறிப்பிட்ட ஜாதி மக்கள் 1 லட்சம் மக்கள்
வட இந்தியாவில் பேப்டிசம் எடுத்தாங்க. 1,00,000 மக்களுக்கும் அந்த அவங்க லாங்குவேஜில் பைபிள் கிடையாது. எம்எல்ஏ கேட்டாங்க, அந்த மக்களுக்கு மொழி கிடையாது, நீங்க ஆர்ட் மூலமா பைபிளை தயாரிக்க முடியுமான்னு கேட்டார். ஏன்னா 1,00,000 விசுவாசிகள் வந்துட்டாங்க. ஆர்ட் மூலமா ஆதியாகமம் 1ஆம் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தல் கடைசி வரைக்கும் ஒரு பிக்சர் பைபிள் செய்து 1,00,000 பைபிள் சித்திர பைபிள் பிரிண்ட் பண்ணி அந்த ஜாதி மக்கள் 1,00,000க்கு அதிகமான மக்கள் அதை நான் கொடுத்தேன். அப்போது ஆண்டவர் அமைதியாக பேசினார். என் ரத்தத்தால் உன் கையை கழுவிட்டேன். அசுத்தத்தையும் ஆபாசத்தையும் விக்கிரகத்தையும் வரைகின்ற நீ இயேசுவுக்காக சித்திர பைபிள் செய்து அந்த விசுவாசிகளுக்கு கொடுக்கும்போது என் கண்ணில் கண்ணீர் வந்தது. இந்த பாக்கியம் அசுத்தத்தை வரைந்த இந்த ஓவியனுக்கு இந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். அதுக்கு பிறகு நான் விக்கிரகத்தை சினிமா நடிகை படங்களை வரையலை. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு 53 வருஷங்கள் கடந்து விட்டது. ஆண்டவருடைய பைபிள் சரித்திரத்தை அவங்கவுங்க மொழிகளில் ஓவியம் வரைந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து இதை செய்தேன். இப்பவும் அந்த மலைஜாதி மக்கள் அந்த சித்திர பைபிள் அதை பிரஜாதி மக்களுக்கு காட்டி வேதத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. விக்கிரகம் வரைந்த கை இப்போ நம்ம நாட்டில் உள்ள மக்களுக்கு சித்திர ஓவிய பைபிளாக கொடுத்துட்டு இருக்கேன். 53 ஆண்டுகள் இப்படி கர்த்தருடைய பணியை ஒரு விக்கிரகம் வரைகிற ஒரு ஓவியனை ஆண்டவர் சுத்திகரித்து 53 ஆண்டுகள் ஆண்டவர் என்ன பயன்படுத்துகிறார். எழுத்து இல்லாத மொழிகள் கிட்டத்தட்ட 20 மொழிகளில் இந்த வேதத்தை சித்திரமாக வரைஞ்சி இந்தியா முழுவதும் கொடுத்துருக்கேன். இன்றைக்கு எனக்கு 84 வயசு. இன்னும் கர்த்தர் இந்த ஓவியனை கிறிஸ்தவ ஊழியத்தில் பயன்படுத்தி வர்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.